நான் உங்களுக்கு இன்னைக்கு சயின்ஸில் ஒரு டாபிக் தான் கிளாஸ் எடுக்க போகிறேன். நேச்சர் ஆஃப் தி யூனிவர்ஸ், அதாவது பேரண்டத்தின் இயல்புகள். பேரண்டம்னா என்ன? எல்லாரும் வானத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதில் நிறையா விண்மீன்கள் இருக்கும், கோள்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சூரியன், அப்புறம் நிறைய விண்பொருட்கள், பாறைகள், அந்த மாதிரிலாம் இருக்கும். மேகங்கள். இதில் இதான் ஃபஸ்ட் வந்து யூனிவர்ஸ்னால் பேரண்டம்னு அர்த்தம். நிறைய அண்டங்கள் சேர்ந்தது தான் பேரண்டம். கேலக்சின்னா நிறையா விண்மீன்கள்லாம் சேர்ந்தது தான் கேலக்சி. அது வந்து இன்னொரு பேர் என்ன, விண்மீன் திரள் மண்டலம்னு சொல்லுவாங்க, அண்டம்னு சொல்லலாம். அடுத்து சோலார் சிஸ்டம்னா நம்மளோட சூரிய குடும்பம். அதில் வந்து நம்ம சூரியன் இருக்கும், சூரியன் மையத்தில் இருக்கும், அதை சுற்றி 8 பிளானட்ஸ் இருக்கும், கோள்கள். அப்புறம் பிளானட்ஸ்னால் நம்ம கோள்கள் தான், அதில் பூமியும் ஒன்று, அதே மாதிரி மொத்தம் 8 கோள்கள். அப்புறம் சேட்டலைட்ஸ்னால் கோள்களை சுற்றி வர்ற துணைக்கோள்கள், நம்ம நிலா மாதிரி. அடுத்து டுவார்ஃப் பிளானட்ஸ்னால் குள்ள கோள்கள்னு சொல்லுவாங்க, இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும். அடுத்தது ஆஸ்டிராய்ட்ஸ்னால் நம்ம வியாழனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில நிறைய பாறைகள்லாம் சுற்றிட்டு வரும். அது வந்து கோள்கள் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது, ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கும். அந்த அந்த சுற்றி வர்ற பட்டை வந்து ஆஸ்டிராய்ட் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து காமெட்ஸ்னால் வால் நட்சத்திரங்கள். இதுவும் இந்த மாதிரி பாறை தான், ஆனால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு, சூரியனை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிறது வந்து நிறைய பனி, அங்கெல்லாம் சூரிய ஒளி படாததுனால அதெல்லாம் பனிப்பாறைகளாக இருக்கும். அது நம்ம சூரியன் பக்கத்தில் வரும்போது அதோட அந்த சூரியனோட வெப்பம் பட்டு அது வந்து அந்த சூரியனோட வெப்பத்தில் வந்து அது தீப்பற்றி எரியும். அதனால் அது வந்து அது அந்த கல் வந்து தலை இருக்கிற மாதிரியும் அந்த தீ இருக்கிறது வந்து வால் மாதிரியும் தெரியும். அதனால தான் அதுக்கு வால் நட்சத்திரம்னு பேர். அடுத்து வந்து மீட்டியரைட்ஸ் அண்ட் மீட்டியரைட்ஸ் அப்படின்னா, மீட்டியர்ஸ்னால் விண்கற்கள், மீட்டியரைட்ஸ்னால் நம்ம பூமியில் வந்து விழுல அந்த வீல் கற்கள்னு சொல்லுவாங்க. விண்வெளியில் இருந்தால் விண்கல், பூமியில் வந்து விழுந்துச்சுன்னா வீல் கற்கள். அதாவது பேரண்டம், பிக் பேங் தியரின்னா என்னென்னா, நம்ம பேரண்டம் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பிக் பேங் தியரி கான்செப்ட் தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அதுக்கு தமிழில் வந்து பெருவெடிப்பு கொள்கை. இந்த இதுதான் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கான்செப்டாக இப்போதைக்கு இருக்குது. அதாவது ஒரு குண்டூசி அளவு கூட அதை விட சின்ன மடங்கில் இருக்கிற ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பொருள் வந்து வேகமாக விரிவடைஞ்சு வெடித்ததுனால தான் இப்போ இருக்கிற அண்டம், பேரண்டம், சூரிய குடும்பம் எல்லாமே தோன்றுச்சுன்னு சொல்கிறது தான் பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்போ தோன்றுச்சுன்னா 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்புறம் காஸ்மாலஜின்னா நம்ம அண்டத்தை பற்றி படிக்கிற படிப்பு பேர் தான் காஸ்மாலஜி. அந்த காஸ்மாஸ் அப்படின்ற கிரீக் வேர்ட்லேருந்து வந்தது தான் காஸ்மாலஜின்ற வேர்டு. நம்ம அண்டம், பேரண்டம், அதில் இருக்கிற சூரியன், விண்மீன்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த விண்வெளியில் இருக்கிற எல்லா பொருட்களுமே 4% தான் இருக்குதாம். மீதி எல்லாமே வெற்றிடமாக தான் இருக்குது. அதாவது நம்ம கோள்கள், சூரியன், எல்லாம் விண்மீன் எல்லாம் சேர்த்தாலும் 4% தான் இருக்குது, 4% மட்டும்தான் இருக்குது. அப்புறம் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னால் இது ஒரு அளவீடு. நம்ம இந்த கிலோமீட்டர் அந்த மாதிரி அளவிடுறதுக்கு சென்டிமீட்டர்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி இது வந்து வானியலில் உள்ள வான் பொருட்களை உள்ள டிஸ்டன்ஸ் அளவிடுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அது வந்து ஒரு வானியல் அளவுன்னு சொல்லுவாங்க. லைட் இயரும் அதே மாதிரி தான், ஒளியாண்டு. வானியல் அலகுன்னா நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் ஒரு வானியல் அலகு. அது வந்து தோராயமாக 15 கோடி கிலோமீட்டர். இது லைட் இயர்னால் இன்னும் கொஞ்சம் நிறைய விண்மீன்கள்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும் நம்மளை விட்டு. சூரியன்கிட்ட இருந்து சூரிய மண்டலம் வந்து நமக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். அதே இது நிறைய விண்மீன், சூரியனை தாண்டியும் நிறைய விண்மீன் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ அதுக்கு வந்து வானியல் அலகை வச்சு யூஸ் பண்ண முடியாது, அது கொஞ்சம் பெரிய நம்பர்ஸாக போகும்னு சொல்லிட்டு ஒளியோட அளவு வச்சு அளவிடுவாங்க. ஒளி வந்து ஒரு ஆண்டில் ஒரு வினாடியில் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் பயணம் பண்ணும். அதே இது ஒரு வருஷத்துலன்னா
9.46 இன்ட்டு 10^12 கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணோம். அந்த ஒளி ஆண்டை வச்சு தான் விண்பொருட்களோட டிஸ்டன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம இருக்கிற அண்டம் வந்து பால்வெளி அண்டம் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து மில்கிவே கேலக்ஸி. இந்த மில்கிவே கேலக்ஸி எப்போ உருவாச்சுன்னா 5 பில்லியன் இயர்ஸ்க்கு, அதாவது அந்த பெருவெடிப்பு கொள்கை நடந்தது 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி. அதுலேருந்து 5 பில்லியன் இயர்ஸ் கழித்து நம்மளோட மில்கிவே கேலக்ஸி உருவாச்சு. நம்ம மில்கிவே கேலக்ஸியோட ஃபுல் விட்டம், அதோட மில்கிவே கேலக்ஸி ரவுண்டாக இருக்குன்னா அதோட ஃபுல் விட்டமோட சைஸ் வந்து 1,00,000 லைட் இயர். அதாவது ஒரு நம்ம மில்கிவே கேலக்ஸி இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அந்த ஃபுல் இதுவுமே 1,00,000, அந்த மையத்தில் உள்ளது, மையத்துலேருந்து இந்த பக்கம் ஃபுல்லாக 1,00,000 லைட் இயர்ஸ் வரும். நம்ம வந்து மையத்துலேருந்து நம்மளோட சூரிய குடும்பம் வந்து 25,000 லைட் இயர்ஸில் இருக்குது. அப்போ நம்ம மையத்துலேயும் இல்லை, ஓரத்துலையும் இல்லை, அதுக்கு சென்டரில் இருக்கும். நம்மளோட பால்வெளி அண்டத்தை வந்து நம்ம வெறும் கண்ணால் பார்க்கலாம். யாராவது பார்த்துருக்கீங்களா வானத்தில்? அதை நான் பார்த்துருக்கேன், ஆனால் கொஞ்சம் மங்களாக தான் தெரியுது. நம்ம ஏலகிரி அந்த மாதிரி வேலூரில் ஏலகிரி மலையில் இல்லாட்டி இமயமலையில் லடாக்ன்ற பிளேஸ்லலாம் போய் பார்த்தா கொஞ்சம் கிளியராக பார்க்கலாமா. இது வந்து நான் சும்மா வானத்தில் தான். அது வந்து அன்றைக்கி வந்து நிலா இருக்கக்கூடாது, அப்புறம் ஃபுல்லாக கிளியராக வானம் இருக்கணும், விண்மீன்கள்லாம் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கணும். அது இந்த மந்த்துக்கிட்ட தெரியும். இந்த மேல இருந்துட்டு இப்போ கூட வியூ ஆகும். நைட்டு 9-10 மணிக்கு பார்த்தா தெரியும், உச்சி வானத்தில் தெரியும். அடுத்தது இதை வந்து நம்ம பிராணங்களில் வந்து இதை வந்து ஆகாச கங்கான்னு சொல்லுவாங்க. ஆகாய கங்கை, அந்த மாதிரி ஆகாயத்தில் இருக்கிற கங்கை நதி மாதிரி. அதாவது இந்த பால் வந்து கொட்டி கிடக்கிற மாதிரி தெரிகிறதுனால இது வந்து பால்வெளி அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு கலீலியோ அவர் தான் அவரோட டெலஸ்கோப் மூலமாக 1610 வருஷம் பார்த்துருக்காரு. இது வந்து தனிப்பட்ட விண்மீன்களோட கூட்டம் தான் இந்த பால்வெளி அண்டம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. ஆனால் ஃபஸ்ட்டு டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது வந்து ஹான் லிபர்சேன் ஒருத்தர். ஆனால் ஃபஸ்ட்டு வானத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணது வந்து கலீலியோ. அதுக்கப்புறம் நம்ம இருக்கிறது மில்கிவே கேலக்ஸி. நமக்கு பக்கத்தில் இருக்கிற கேலக்ஸி நேம்ஸ் என்னென்னா ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி, அப்புறம் மெகலனிக் கிளவுட்ஸ். இது ஆண்ட்ரோமெடா வந்து நம்ம பால்வீதி அண்டத்துலேருந்து 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ்க்கு அந்த பக்கம் இருக்குது. இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி வந்து இந்த நீள்வட்ட கேலக்ஸிக்கு எடுத்துக்காட்டு. மெகலனிக் கிளவுட்ஸ் வந்து ஒழுங்கற்ற வடிவத்துக்குள்ள கேலக்ஸிக்கு எடுத்துக்காட்டு. அதாவது கேலக்ஸி அந்த அண்டத்தோட டைப்ஸ் உண்டு, அதை இப்போ பார்க்கலாம். சொல்கிறேன். நம்மளோட கேலக்ஸி வந்து கோடிட்ட சுருள் வடிவத்தில் வரும். அதுக்கப்புறம் டைப்ஸ் பார்க்கும்போது சொல்கிறேன். அப்புறம் நம்மளோட பேரண்டத்தில் நம்மளோட மில்கிவே கேலக்ஸியோட சென்டரில் வந்து ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. பிளாக் ஹோல்னால் கொஞ்சம் அடர்த்தியான எல்லாத்தையும் தனக்குள்ளே ஈர்த்துக்கிற ஒரு இதுதான் பிளாக் ஹோல். அதை வந்து யாராலையும் பார்க்க முடியாது. அது வந்து தனக்குள்ளே எல்லா பொருளையும் ஈர்த்துக்கும். அது பக்கத்தில் பாஸ் ஆகிற லைட்டை கூட அது வந்து தனக்குள்ளே ஈர்த்துக்கும். அதை வந்து எப்படி நம்ம யாரும் அதை பார்க்க முடியாது. அதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அது தன்னை ஈர்க்கிறதுக்கு முன்னாடி அந்த ஈர்க்கப்படுற பொருள் வந்து அதோட வெளிச்சத்தை வந்து வெளியிட்டுட்டு தான் உள்ளே போகும். அந்த கடைசியாக அந்த வெளிச்சத்தை வச்சு தான் இங்கே ஒரு பிளாக் ஹோல் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. நம்மளோட சென்டரில் இருக்கிற பிளாக் ஹோலோட பேர் வந்து சஜிட்டாரியஸ் ஏ. தமிழில் வந்து தனுசு ஏன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட சூரிய குடும்பத்தில் இருந்துட்டு இது வந்து 26,000 லைட் இயர்ஸில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்னா சென்டரில் இருந்துட்டு நம்ம 25,000 லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கோன்ட்டு. அதுமாதிரி அந்த சென்டருக்கும் நமக்கும் 26,000 அந்த பிளாக் ஹோல் வந்து 26,000 லைட் இயர்ஸ்குள்ளே இருக்குது. அடுத்து இதை வந்து படம் பிடிச்ச இது வந்து ஹாரிசான் டெலஸ்கோப்.
அதான் அந்த இது பிளாக் ஹோல். அடுத்து டைப்ஸ் ஆஃப் கேலக்சின்னு சொன்னா இதில் வந்து ஸ்பைரல் டைப்னா இந்த மாதிரி வரும், சுருள் வடிவம் இல்லாட்டி சுழல் வடிவம்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது வந்து இது வந்து கோடிட்ட சுருள் வடிவம்னு சொல்லுவாங்க. இது வந்து நீள்வட்ட வடிவம் எலிப்டிக்கல். கோடிட்ட சுருள்னா பேட் ஸ்பைரல் இல்லாட்டி கோடிட்ட சுருள். அடுத்து இர்ரெகுலர்னா ஒழுங்கற்ற வடிவம். இது ஸ்பைரலில் வந்து இந்த சென்டரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வயசான நட்சத்திரங்கள் இருக்கும். ஓரத்தில் இருந்த இதுக்கு வந்து கை இல்லாட்டி கரங்கள்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் யங் ஸ்டேஜில் உள்ள நட்சத்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நம்ம பால்வெளி அண்டம் வந்து இந்த டைப் தான். இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இது வந்து சென்டராக அப்படி ஒரே சுருளாக இருக்கா, அது வந்து நான் பட்டை மாதிரி சென்டரில் இருந்து அதுக்கப்புறம் அதில் இருந்துட்டு அந்த கரங்கள் வரும். இது வந்து நீள்வட்ட வடிவம். இது எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சொன்னேன்னா ஆண்ட்ரோமேடா, நம்மளோட பக்கத்து கேலக்ஸி. இது வந்து மெகலனிக் கிளவுட்ஸ், அந்த ஒழுங்கற்ற வடிவம்னா இது வந்து ஒரு வடிவமே இல்லாமல் இஷ்டத்துக்கு இருக்கும். அதாவது ஒரு வடிவத்துக்குள்ளே வராமல் மேகக்கூட்டமாக இருக்கிற மாதிரி. அடுத்து கான்ஸ்டலேஷன்னா நட்சத்திர கூட்டம், விண்மீன் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து 88 கான்ஸ்டலேஷன்ஸை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க உலக வானியல் ஆய்வகம். இதில் வந்து எக்ஸாம்பிள் அந்த கான்ஸ்டலேஷன் எல்லாமே வானத்தில் நமக்கு பார்க்கலாம், வெறுங்கண்ணாலே பார்க்கலாம். இது என்னென்னா சில ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம ஒரு படம் மாதிரி, அது என்ன ஒரு விலங்கு உருவம், இப்போ நம்ம ரிஷபம், மேசம் அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டார் சொல்கிறோம்ல, தனுசு, கடகம், அந்த மாதிரி உள்ளது தான் அந்த விண்மீன் கூட்டம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபேமஸானது வந்து உர்சா மேஜர், உர்சா மைனர். இதில் உர்சா மேஜர்னால் தமிழில் வந்து சப்த ரிஷி மண்டலம் சொல்லுவாங்க, ரிஷிகள் மண்டலம் மாதிரி. அப்புறம் உர்சா மைனர்னால் இந்த போலாரிஸ்ன்னு சொல்லிட்டு வடதுருவத்தில் இருக்கிற ஒரு ஸ்டார் பேர் தான் போலாரிஸ். அது இந்த வந்து உர்சா மைனரில் இருக்கும். அடுத்து ஓரியான்னா வேட்டைக்காரன் நட்சத்திரம்னு தமிழில் சொல்லுவாங்க. இதில் வந்து 81 ஸ்டார் இருக்கும். ஆனால் நம்மளால் 10 ஸ்டாரை மட்டும்தான் வெறும் கண்ணால் பார்க்க முடியும். இதில் ஒரு நெபுலா இருக்குது. நெபுலான்னா மங்கலான மேகக்கூட்டமாக இருக்கும். அது வந்து ஸ்டார்ஸ் புதுசாக உருவாக்குற இடத்த தான் நெபுலான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வெறும் கண்ணால் பார்க்கலாம். அப்புறம் இதில் ஒரு ஸ்டார் இருக்கும், இது வந்து பிட்டல் கியூஸ். இது வந்து இன்னும் 10,000 இயர்ஸ்க்கு அப்புறம் வானத்தில் வெடித்து செதறுமா, அதுதான் சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. ஒரு விண்மீன் வெடித்து செதறதான் சூப்பர் நோவா. இது வந்து நம்ம வானத்தில் நிலா சைஸுக்கு பெருசாகவே தெரியுமா, பகலில் கூட அதோட வெளிச்சம் தெரியுமா. ஆனால் இது வந்து 10,000 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நடக்குமா. அதுக்கப்புறம் ஸ்கார்பியோ, சஜிட்டேரியஸ், இந்த விண்மீன் கூட்டத்துக்கு பக்கத்தில் தான் அந்த மில்கிவே கேலக்ஸி பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுக்கும் மிடில் சொன்ன பால்வெளி அண்டம் வானத்தில் தெரிகிறது, அது இந்த ரெண்டுக்கும் இடையில தான் தெரியும். இது அந்த கான்ஸ்டலேஷன் விண்மீன் கூட்டம் சொன்னேன்னா இதுதான் சில எக்ஸாம்பிள்ஸ். உர்சா மேஜர், உர்சா மைனர், அந்த போலாரிஸ் வடதுருவ நட்சத்திரம் இதில் இருக்கும். அப்புறம் ஓரியான் பெல்ட்னா ஒரு 3 ஸ்டார் நீங்கள் பார்த்துருப்பீங்களே எப்போவுமே வானத்தில், அது இந்த சென்டரில் இருக்குது. அப்புறம் இதுதான் அந்த ஸ்கார்பியோ, தேள் வடிவத்தில் இருக்கும், தமிழில் விருச்சிகம்னு சொல்லுவாங்க. இது வந்து தனுசு, சஜிட்டேரியஸ். இதெல்லாம் சும்மா இமேஜ் காமிச்சிருக்கேன், நட்சத்திர கூட்டங்கள். அதுக்கப்புறம் 2011 வருஷம் அந்த விண்மீன்களோட பால்வெளி அண்டம் வந்து இந்த பிரபஞ்சம் கேலக்ஸி வந்து முன்னே இருக்கிறத விட விரிவடைஞ்சிட்டே போகுது, அதுவும் வேகமாக விரிவடைஞ்சிட்டே போகுது அப்படின்றது கான்செப்டை சொன்னதுக்காக 3 பேருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபிசிக்ஸ் வல்லுநர்கள். யாருன்னா ஆடம் ரைஸ், பிரையன் ஸ்மித், அப்புறம் சால் பெர்ல்மெட்டர். இவங்க 3 பேருக்கும் நோபல் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம்னா நம்ம சூரிய குடும்பம். அதில் சோல் அப்படின்றது ஒரு லத்தீன் வேர்டு, அப்படின்னா சூரிய கடவுள்னு அர்த்தம். இது வந்து
நம்ம சூரிய குடும்பம் தோன்றது வந்து 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. இதில் 8 கோள்கள் இருக்குது. அப்புறம் இதே மாதிரி தான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கோள்கள், சேட்டலைட்ஸ், அப்புறம் ஆஸ்டிராய்ட் பெல்ட் இருக்கும். ஆஸ்டிராய்ட் பெல்ட்டில் இருக்கிற செரஸ் அப்படின்றது வந்து ஒரு குள்ளக்கோளில் வரும். அப்புறம் குயிப்பர் பெல்ட் இருக்கும். அதில் தான் ப்ளூட்டோ, ஹவுமியா, மேக், எரிஸ் அப்படின்ற கோள்கள் வரும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஊர்ட் மேகங்கள்னு இருக்கும். இமேஜில் காட்டுறேன். இந்த இருக்கா சன், அதுக்கப்புறம் புதன் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் கோள்கள். வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ வந்து நம்மளோட கோள்கள் லிஸ்ட்டில் இப்போ கிடையாது. 2006 அதை வந்து கோள்கள் லிஸ்ட்டில் இருந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா கோள்களாக இருக்கிறதுக்கு வந்து அது வந்து கோள வடிவத்தில் இருக்கணும். அப்புறம் அது வந்து அதோட பாதையில் வந்து அது மட்டும்தான் போகும், வேறு எந்த பொருளையுமே அது வந்து அனுமதிக்காது. ஆனால் ப்ளூட்டோ அப்படி கிடையாது. அது பாதையில் வந்து நிறைய பாறை கற்கள்லாம் இருக்கும். அப்புறம் இது வந்து ஆஸ்டிராய்ட் பெல்ட் ஃபஸ்ட்டு சொன்னேன்னா சிறுகோள் மண்டலம். இது வந்து எதுக்காக இப்படி ஆச்சுன்னா, வியாழனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில இது இருக்குது. இது வந்து ஒரு கோளாக மாற வேண்டியதான். எதுக்கு கோளாக மாறலைன்னா, வியாழன் வந்து நம்ம இதிலே பெரிய கிரகம். இதோட அதிகபட்ச ஈர்ப்பு விசையினால இதை வந்து கோள்களாக மாற முடியாமல் இது இதாயிடுச்சு. அதனால தான் இந்த மாதிரி பாறை கற்களாக சுற்றி வருது. அடுத்தது நம்ம இதில் பெரிய கிரகம் வந்து வியாழன், அதுக்கு அடுத்தது வந்து சனி, இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் வந்து புதன், அதுக்கடுத்த ஸ்மாலஸ்ட் வந்து செவ்வாய். ஸ்மாலஸ்ட் வந்து புதன், செகண்ட் ஸ்மாலஸ்ட் வந்து செவ்வாய். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து இதில் நெப்டியூனுக்கு அடுத்து குயிப்பர் பெல்ட்டுன்னு ஒன்று சுத்தம். இதுவும் கோள்களாக மாற முடியாமல் நெப்டியூனோட அதிகபட்ச ஈர்ப்பு விசையினால இதுவும் கோள்களாக மாற முடியாமல் ஆயிடுச்சு. இதில் தான் ப்ளூட்டோ, மேக் அந்த மாதிரி டுவார்ஃப் பிளானட்ஸ்ன்னு சொன்னா குள்ளக்கோள்கள் அதுவும் சேர்ந்து இது கூட தான் சுற்றிட்டுருக்கோம். இது அதே மாதிரி 8 கோள்கள் இருக்குது. இது சன். இதில் லாஸ்ட்டாக வந்து ஊர்ட்டு மேகங்கள் இருக்கும், மங்களாக இருக்கா, பனித்துகள்களாக இருக்கும். இது வந்து நம்ம சூரிய மண்டலத்தோட கடைசி. இது சூரிய மண்டலத்தோட ஈர்ப்பு சக்தி இது வரைக்கும் தான் இருக்கும். இதை தாண்டி சூரிய மண்டலம் வந்து முடிஞ்சிடும். ஆனால் இதையுமே நம்மளால் பார்க்க முடியாதான், வானியலாளர்களாலையும் பார்க்க முடியலையா. இது ரொம்ப சூரியன்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால, அதுவும் சின்ன சின்ன துகள்களாக இருக்கிறதுனால யாராலையும் பார்க்க முடியல. ஆனால் இதை வந்து இப்படி இருக்குங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, இதில் இருந்துட்டு நிறைய வால் நட்சத்திரங்கள் வந்து வரும். அதை வச்சு தான் இப்படி ஒன்று இருக்குங்கிறத ஊர்ட் மேகங்கள்னு ஒன்று இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த ஊர்ட் மேகங்களுக்கும் முன்னாடி ஒரு லைன் இருக்குது. இது வந்து இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா விண்மீன்களுக்கு இடைப்பட்ட இடைவெளின்னு சொல்லுவாங்க. நம்ம சூரியன் ஒரு விண்மீனா, அதே மாதிரி ஏகப்பட்ட விண்மீன் இருக்குமா, அந்த விண்மீன்களுக்கு இடைப்பட்ட இடைவெளின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸை தாண்டி 2 மனுஷனால் தயாரிக்கப்பட்ட பூமியிலேருந்து போன 2 விண்கலம் வந்து வயேஜர் 1, வயேஜர் 2, இந்த 2 பொருள் மட்டும்தான் இந்த ஸ்பேஸை தாண்டி போயிருக்கான். இதில் வந்து என்ன இதுன்னா, இது வேற்று கிரகவாசிகள் நம்மளை தாண்டி எங்கேயும் இருக்காங்களா, வேறு கோள்களில் இருக்காங்களான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த விண்கலம் அனுப்பியிருப்பாங்க. அதே நேரம் இது வந்து வியாழன், சனி, அப்புறம் சனியோட சேட்டலைட் டைட்டன் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் போயிருக்கோம். அதேமாதிரி யுரேனஸ், நெப்டியூன் அதையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிருக்கோம். இது இந்த ஸ்பேஸையும் தாண்டி போயிடுச்சு. 2013 வயேஜர் 1 இந்த இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸை தாண்டி போயிருக்கோம். 2019 வயேஜர் 2 போயிருக்கோம். அதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, அந்த விண்கலத்தில் வந்து கோல்டன் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு தங்கத்தகடில் நம்ம பூமியில் உள்ள சவுண்டு, இமேஜஸ் எல்லாத்தையுமே அந்த டிஸ்கில் வச்சு பதிவு பண்ணி அனுப்பியிருக்காங்க. நம்மளை மாதிரி யாராவது இந்த
பேரண்டத்தில் வேற எங்கேயாவது இருக்கலாம், அவங்க இதை பார்த்துட்டு நம்மளை தேடி வரலாம் அப்படின்னு அதுக்காக அனுப்பியிருப்பாங்க. அதை எப்படி அந்த டிஸ்கை வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் சூரியன், இது வந்து நம்ம சூரிய மண்டலத்திலேயே இதுதான் 99.8% இருக்கும். மற்ற மீதி உள்ள 0.2% தான் நம்ம பூமி, மற்ற கோள்கள் எல்லாம், மற்ற விண்பொருட்கள் எல்லாம். சூரியன் மட்டுமே இவ்வளோ மாசில் இருக்கும். அடுத்தது இதோட மேற்பரப்பு வெப்பநிலை வந்து 6000 டிகிரி செல்சியஸ். அந்த சூரிய ஒளி வந்து பூமியை வந்து அடையிறதுக்கு 8.3 மினிட்ஸ் ஆகும், அதாவது 8 நிமிஷம் 20 செகண்ட்ஸ். அடுத்தது இது இந்த சூரிய மண்டலம் உள்பகுதி வந்து 3 லேயராக இருக்குமா. கோர்னா இந்த கருப்பகுதின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரேடியேட்டிவ் ஜோன்னா கதிர்வீச்சு மண்டலம். அடுத்து கன்வெக்டிவ் ஜோன்னா இந்த வெப்ப உமிழ்வு மண்டலம். நம்ம சூரியனில் வந்து அதிகபட்சமாக இருக்கிற வாயு இது வந்து வாயு தான் ஃபுல்லாக இருக்கிறது. அதில் வந்து ஹைட்ரஜனும் ஹீலியமும் தான் அதிகமாக இருக்கும். ஹைட்ரஜன் தான் அதிக அளவில் இருக்கும். 2 ஹைட்ரஜன் சேர்ந்து ஒரு ஹீலியம் அணுவாக மாறிட்டே இருக்குது. அணுக்கரு இணைவு நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம சூரியன் வந்து இன்னும் எரிஞ்சிட்டு வெப்பத்தையும் ஒளியும் வெளியிட்டுருக்கு. அப்புறம் பிளானட்ஸ், 8 பிளானட்ஸ் பார்த்தோமா. அதில் ஃபஸ்ட்டு 4 பிளானட்ஸை வந்து டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் சொல்லுவாங்க, இல்லாட்டி தலக்கோள்கள்னு சொல்லுவாங்க. லேண்டு, இப்போ நம்ம லேண்டு கால் வச்சா நிற்கிறோம்ல, இந்த மாதிரி லேண்டு டைப்பாக இருக்கிறது தான் தலக்கோள்கள், இல்லாட்டி உட்புறக்கோள்கள்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா ஃபஸ்ட்டு 4 இது புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் இவ்வளோ. அதே இது மற்ற மீதி 4 வந்து கேசியஸ் பிளானட்ஸ் சொல்லுவாங்க, வாயு கோள்கள். அது நம்ம லேண்டு மாதிரி இருக்காது, மேக்சிமம் வாயுக்களாக தான் இருக்கும். அது என்னென்னா வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். வாயுக்கோள்கள், வளிமக்கோள்கள், வெளிப்புற கோள்கள் எல்லாம் இதுதான், இந்த வெளியில் உள்ள 4. அடுத்து ஃபஸ்ட்டு புதனில் வந்து வளிமண்டலமும் இருக்காது, நீரும் இருக்காது. இதில் வளிமண்டலம் இது ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் பிளானட், ஃபஸ்ட்டு சூரியன் பக்கத்தில் இருக்கும். இதை வந்து நம்ம சூரியன் பக்கத்தில் இருக்கிறதுனால சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் தான் இதை பார்க்க முடியும், காலையிலையும் மாலையிலையும். மற்றபடி நள்ளிரவில் பார்க்க முடியாது. அப்புறம் இதுக்கு வந்து துணைக்கோள்கள் கிடையாது, இதே மாதிரி வெள்ளிக்கும் கிடையாது. இந்த 2 கோள்களுக்கு தான் கிடையாது, மீதி எல்லாத்துக்குமே சேட்டலைட்ஸ் உண்டு. இதில் வந்து வளிமண்டலம் இல்லைன்றதுனால பகலில் வந்து அதிகமாக வெப்பமாக இருக்கும், நைட்டு வந்து அதிகமாக கூலிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வீனஸ்னால் வெள்ளி. நம்ம வானத்தில் வந்து சூரியனுக்கு அடுத்தபடியாக பிரைட்டாக தெரிகிற கோள் வந்து வெள்ளி தான். இது வந்து கிளாக் வைஸில் சுத்தம், கடிகார சுற்று திசைன்னு சொல்லுவோம்ல, கிழக்கிலிருந்து மேற்கா சுத்தம். ஆனால் இந்த கோளும் யுரேனஸ் கோளும் கிழக்கிலிருந்து மேற்கா சுற்றுற 2 கோள்கள். மீதி எல்லா கோள்களுமே மேற்கிலிருந்து கிழக்கா சுத்தம். நம்ம பூமியும் மேற்கிலிருந்து கிழக்கா சுற்றுறதுனால தான் நமக்கு வந்து சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கா உதிச்சு மறைகிற மாதிரி இருக்குது. அடுத்தது இந்த வெள்ளிக்கோளில் வந்து அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அப்புறம் புதன் கோளை விட இதுக்கு வந்து வளிமண்டலம் அதிக லேயரில் இருக்கிறதுனால இது வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடும் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற புதனை விட அதிகமான வெப்பமான கோளாக இருக்குது. அதான் ஹாட்டஸ்ட் கோள்னு போட்டிருக்கேன். அப்புறம் பிரைட்டஸ்ட்னால் அந்த சொன்னல ஃபஸ்ட்டு சூரியனுக்கு அடுத்தபடியாக மிகவும் பிரகாசமாக தெரிகிற கோள் வெள்ளி. அப்புறம் இதுக்கும் புதன் மாதிரி சேட்டலைட்ஸ் கிடையாது. அடுத்து பூமி, உயிர்கள் வாழ்கிற கோள் நம்ம பூமி. இதில் வந்து அதிகபட்சமாக நீர் இருக்கிறதுனால, கடல் இருக்கிறதுனால வானத்தில் இருந்து பார்த்தா நீல கலரில் தெரியும், அதனால் இதுக்கு வந்து நீலக்கோள்னு பேர். இது வந்து நம்ம சூரியனை வந்து ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிட்டுருக்கு. அப்புறம் இதோட சேட்டலைட் வந்து நம்ம நிலா. இது நம்ம கோள்களே 5வது லார்ஜஸ்ட் கோள், 5வது மிகப்பெரிய கோள். ஃபஸ்ட்டு வியாழன், அந்த மாதிரி நம்ம இது வந்து 5வது. அப்புறம் செவ்வாய், இது வந்து நமக்கு அடுத்த கோள், நம்ம சுற்றுவட்ட பாதைக்கு அடுத்தால இருக்கிற கோள். இதில் வந்து அதிகபட்சமாக அயன் ஆக்சைடு இருக்கிறதுனால இதோட மேற்பரப்பு வந்து ரெட் கலரில் இருக்கும். அதனால் இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து ரெட் பிளானட் இல்லாட்டி சிவந்த கோள் அந்த மாதிரி. அப்புறம் இது வந்து அந்த போலார்
வட துருவம் தென் துருவம் இருக்கும்ல, அந்த 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 பகுதிகளில் வந்து நீர் நீர் வந்து பனிக்கட்டியாக உறைஞ்சிருக்கான். அப்புறம் சேட்டலைட்ஸ் வந்து இதுக்கு 2, நமக்கு நிலா இருக்கிற மாதிரி இதுக்கு 2 சேட்டலைட்ஸ் இருக்குது. அது வந்து அது பேர் வந்து போபோஸ் டிமோஸ். அப்புறம் இதுக்கு வந்து நம்ம இஸ்ரோ, இந்திய நாட்டில் இருக்கிற இஸ்ரோ வந்து இதுக்கு வந்து மங்கள்யான்னு சொல்லிட்டு ஒரு விண்கலம் அனுப்பியிருப்பாங்க, சேட்டலைட். இது வந்து செவ்வாய்க்கோளோட வளிமண்டலத்தை ஆராயிறதுக்கும் அதோட மேற்பரப்பை ஆராயிறதுக்கும் அனுப்பியிருப்பாங்க. நம்ம மங்கள்யான் அனுப்புனதுனால இந்த செவ்வாய்க்கோளுக்கு விண்கலத்தை அனுப்பின 4வது நாடு நம்ம இந்தியா. அதே நேரம் ஃபஸ்ட்டு வந்து நாசா, ஃபஸ்ட்டு ரஷ்யா, 2வது நாசா, அப்புறம் யூரோப், இவங்களை தாண்டி நம்ம இந்தியா 4வது நாடு. அதே நேரம் இந்த மங்கள்யானை ஃபஸ்ட்டு முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தை தொட்ட நாடு நம்ம இந்தியா தான். மற்ற நாடு வந்து சில முயற்சி தோற்று போயிருக்கும், அதுக்கப்புறம் விட்டுருப்பாங்க. மங்கள்யான் வந்து 2014வது வருஷம் அனுப்புனாங்க. 13 அனுப்பி 14வது வருஷம் அதில் போய் சேர்ந்தது. அதுக்கப்புறம் ஜூபிட்டர்னா வியாழன், இதுதான் பிக்கஸ்ட் இருக்கிறத கோள்லே பெரிய கோள் இது. அப்புறம் இது வந்து வேகமாக ரொட்டேட் ஆகுறதுனால இதோட டேஸ் வந்து கம்மி. இப்போ நமக்கு பூமியில் வந்து ஒரு நாள் வந்து 24 ஹவர்ஸ் வருமா, இதுக்கு வந்து ஒரு நாளே 9 மணி நேரம் தான் வரும். அப்புறம் இதுவும் சூரியனில் இருக்கிற மாதிரி அதிகமாக ஹீலியம் ஹைட்ரஜன் தான் இதுக்கு இங்கே அதிகமாக இருக்குது, அந்த வாயுக்கள். அப்புறம் இது வந்து வீனஸுக்கு அப்புறம் நம்ம வானத்தில் பிரகாசமாக தெரிகிறதுனா வியாழன் கோள் தான். சேட்டன்னா சனி. சனிக்கோளோட ஸ்பெஷல் என்னென்னா அதை சுற்றி வந்து வளையங்கள் இருக்கும். வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் 4 கோளுக்குமே வளையங்கள் இருக்கும். ஆனாலுமே சனியோட வளையம் தான் அழகாக ரொம்ப பார்க்குறதுக்கு மாதிரி தெளிவாக இருக்கும். மற்றதுக்கெல்லாம் கொஞ்சம் மங்கலாக தான் இருக்கும். இந்த வளையத்தில் என்ன இருக்குன்னா பனித்துகள்கள், தூசிகள் அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த வளையங்களை உருவாக்கியிருக்கோம். அப்புறம் இது வந்து நம்மளோட இந்த சனி வந்து நீரோட அடர்த்தியை விட இந்த சனிக்கோள் வந்து கம்மி, அதனால் இது வந்து நீரில் வந்து மிதக்கும். இதை சுற்றி இருக்கிற சேட்டலைட்லேயே ரொம்ப பெரிய சேட்டலைட் வந்து டைட்டன். அதே நேரம் நம்ம சூரிய குடும்பத்திலேயே மேகங்கள் சூழ்ந்து இருக்கிற ஒரே துணைக்கோள் வந்து டைட்டன் தான். இதையும் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதுலேயே நீர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாட்டில் இருந்து இந்த டைட்டனையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்புறம் யுரேனஸ் வந்து முதல்ல சொன்ன மாதிரி வெள்ளிக்கோளும் யுரேனஸ் கோளும் கிளாக் வைஸில் சுற்றும். இது வந்து இந்த கோள் வந்து பச்சை கலரில் தெரியும், நீலம் கலந்த பச்சை கலரில் தான் தெரியும். இது அதுக்கு என்ன காரணம்னா இந்த கோளை சுற்றி மீத்தேன் கேஸ் இருக்குது. அது அளவுக்கு அதிகமாக மீத்தேன் கேஸ் இருக்கிறதுனால க்ரீன் கலரில் தெரியும். அப்புறம் முதல்ல டெலஸ்கோப் மூலமாக கண்டுபிடிச்ச கோள் இந்த கோள் தான். மற்றது வெறுங்கனால தெரியும். இதுவும் இதுக்கு அடுத்து உள்ள நெப்டியூனும் டெலஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடியும். அப்புறம் இதோட சேட்டலைட் வந்து 27. அதிகமான சேட்டலைட் இருக்கிறது வந்து வியாழன் கோள் 63 இருக்கும். அடுத்து சனிக்கோள் 61 இருக்கும். இதுக்கு வந்து 27 இருக்குது. இதுக்குள்ளேயே இருக்கிற சேட்டலைட்டில் பெருசு வந்து டைட்டானியா. அந்த சனிக்கு இருக்கிறது டைட்டன், இது டைட்டானியா. அடுத்தது வந்து நெப்டியூன் வந்து லாஸ்ட் 8வது கோள். இங்கே வந்து அதிகமாக சூரிய ஒளி அதிகமாக படாததுனால இந்த கோள் ரொம்ப கூலிங்காக இருக்கும். அப்புறம் இங்கே பலத்த காற்று வீசுமா இந்த கோளில். அப்புறம் இது வந்து நீலம் கலந்த வெள்ளை கலரில் இருக்கும். அப்புறம் இதோட சேட்டலைட் மொத்தம் 14. அதில் பிக்கஸ்ட் வந்து ட்ரைட்டன். அப்புறம் வால் நட்சத்திரம் சொன்னா அந்த வால் நட்சத்திரத்தில் வந்து கடைசியாக இல்லை, ஹேலி வால் நட்சத்திரம்னு ஒன்று உண்டு. அது வந்து 76 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூமிக்கு பக்கத்தில் வரும். அதில் லாஸ்ட்டாக அது வந்து 1986 வந்துச்சு. இனிமேல் 2062 தான் வரும். அடுத்து மீட்டியர்ஸ் அண்ட் மீட்டியரைட்ஸ்ன்னு சொன்னா
விண்கற்கள் விண்வீல் கற்கள். அதாவது வளிமண்டலத்தில் சுற்றிட்டு இருக்கிற கல் வந்து விண்கற்கள். அது நம்ம வளிமண்டலத்தில் பூமியில் வந்து பூமியில் வந்து விழும்போது நமக்கு சுற்றி வளிமண்டலம் இருக்கிறதுனால அது வந்து பூமிக்கு தரையில் வந்து விழுறதுக்கு முன்னாடி உராய்வுனால வெப்பமடைஞ்சு தீப்பிடிச்சதுனால அது வந்து ஒளியோட வரும்ல, அதனால அது வந்து எரி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி ஃபுல்லாக தெரியாமல் பேலன்ஸ் கீழே வந்து விழும்ல, அதுதான் விண்வீல் கற்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம நிலா. இது வந்து நம்ம எப்போவுமே இதோட ஒரு பக்கத்தை தான் பார்ப்போம். ஏன்னா இது வந்து தன்னைத்தானே சுற்றுறதும் நம்ம பூமியை சுற்றுறதும் ஒரே டைம் எடுத்துக்கும். அது வந்து 27 நாள் 8 மணி நேரம் எடுத்துக்கும். அதனால் அது வந்து நம்ம எப்போவுமே அதோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், இன்னொரு பக்கம் நமக்கு தெரியாது. அப்புறம் இதை சுற்றி வளிமண்டலம் கிடையாது. இந்த நிலாவுக்கும் நமக்கும் நம்ம பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 3,84,400 கிலோமீட்டர். மனுஷன் போய் கால் வச்ச இடம் வந்து ஒரே விண்பொருள் வந்து நிலா தான். அப்புறம் இதுக்கு வந்து நம்ம இஸ்ரோ வந்து சந்திரயான் 1, 2, 3 3 விண்கலம் அனுப்பியிருக்கு. அதில் சந்திரயான் 1 வந்து இதில் லேண்ட் ஆகலை, சுற்றி தான் வந்தது. அது வந்து 2008 அனுப்புனாங்க. அது என்னத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணி சொல்லியிருக்குன்னா, அது நிலாவில் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நிலாவில் நிறைய குகைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அப்புறம் இது சந்திரயான் 2 வந்து அதில் லேண்டர் விக்ரம் லேண்டர், அப்புறம் ஊர்தி ரோவர், பிரக்யான் ரோவர். அதாவது லேண்டர்னால் அது அந்த சேட்டலைட் வந்து லேண்ட் ஆகிறது அந்த நிலாவில் போய். ரோவர்னால் லேண்ட் ஆகி அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அதில் ஊர்ந்து போகிறது. இந்த ரெண்டையும் சந்திரயான் 2ல் அனுப்புனாங்க. ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த நிலா லேண்ட் ஆகிற அந்த 2.1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அது வந்து தரையில் போய் மோதி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால் சந்திரயான் 3 அனுப்புனாங்க. அது வந்து 2023 அனுப்பியிருக்காங்க. அதுலேயும் 2ல் இருக்கிற மாதிரியே விக்ரம் லேண்டர், பிரக்யான் ரோவர் சேர்த்து அனுப்பியிருக்காங்க. அது வந்து நிலாவோட தென் துருவத்தில் போய் லேண்ட் ஆச்சு. அதனால் உலகத்துலேயே ஃபஸ்ட்டு நிலாவோட தென் துருவத்தை அடைஞ்ச நாடு இந்தியா. நம்ம மட்டும்தான் தென் துருவத்தில் போய் லேண்ட் ஆகிருக்கோம். நிலாவில் போய் லேண்ட் ஆனதுனால நம்ம வந்து நாலாவது நாடாக லேண்ட் ஆகிருக்கோம். அதுக்கப்புறம் நிலாவை மனுஷனுக்கு அனுப்பின திட்டம் வந்து அமெரிக்காவோட நாசாவோடது. அது வந்து 1969 அப்பல்லோ 11 அந்த விண்கலம் மூலமாக ஜூலை 20 போய் கால் வச்சுருப்பாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் எட்வின் ஆல்ட்ரின் அவங்க 2 பேரும்.